ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். காலைல 12 மணிக்கு சாப்பிட்டுருச்சுக்கலாம் மதியானம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இல்லை. நானும் சோறு மட்டும் தான் இருந்துச்சு, குழம்பு எதுவும் இல்லை. பாவக்காய் குழம்பு இருந்துச்சு, இது சாப்பிட மாட்டேங்கிருச்சுங்க. சரி நான் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன்னா, இவங்களும் என் கூட சேர்ந்து படுத்துட்டாங்க. நான் எந்திரிச்சிட்டேன் ஒரு 4 மணிக்காவும். எந்திரிச்சிட்டு டீயை போடலான்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் எடுக்க ஃப்ரிட்ஜை திறந்தேன்னா, உள்ளே பஜ்ஜி மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அது 2 வாராச்சும் வாங்கிட்டு வந்து, சரி அதை வச்சு வெங்காயம் பஜ்ஜியும் இன்றைக்கி கொஞ்சம் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் மகன் ஏதோ போட்டு உருட்டிகிட்டே கிடக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தேன். அப்பா பார்த்தோன்னே, இன்றைக்கி தாப்பா சாந்தி பெத்த மகன் நம்மளுக்கு எதையோ செஞ்சு கொடுக்க போகிறா அப்படின்னு அப்படியே நம்மளை கண்ணு குளிர பார்த்தான் ஒரு பார்வை. பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். எப்படி இவ செஞ்சுட்டு நம்மளை எழுப்பத்தானே போகிறா, அதுக்குள்ளே நம்மளே போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். சரி தூங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நானும் எதையும் கண்டுக்கறல. சரி நம்ம அது நம்மளுக்கு என்ன, அது எந்திரிக்கங்காட்டி செஞ்சு கொடுத்துலான்னு எனக்கு ஒரு எண்ணம். சரின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் நான்லாம் வந்து பெரும்பாலும் செய்ய மாட்டேங்க. எப்போயாவது ஒரு நாளைக்கு, அதுவும் எனக்கா வந்து புத்தியில் ஏறி மண்டையில் வந்து இன்றைக்கி எதாவது செய்வோம் அப்படின்னு தோணுனா மட்டும்தான், எதாவது மண்டையில் பல்ப் எரியும். அப்போ தான் இந்த மாதிரிலாம் செய்கிறது, இல்லைன்னா செய்கிறதே கிடையாது. கரெக்டாக செஞ்சு முடிக்க பசங்களை எந்திரிச்சு குளிக்க அனுப்பிட்டேன். குளிச்சுட்டு வந்தானுங்க. குளிச்சுட்டு வந்தோடனே என் மகனுக்கு பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டு விட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், அழகாக இருக்கானான்னு.